இந்த ஜாதி ஆணவ தடுப்பு கொலை சட்டத்தை பத்தி பேசாம 75 வருஷமா ஆண்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் புறம் தள்ளிட்டு தொடச்சி எரிஞ்சிட்டு, இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களை தொடச்சி எரிக்கி பெருக்கி உடனே பேரிகேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இதை தொடச்சி எரிஞ்சு ஒரு சட்டம் போடணும். போடுவாரு நம்புறேன், போடலாம் கேட்போம். இவருக்கு ஜாதியோ மதமோ எதுவும் இல்லாம ஒரு கேஸ்ட் நியூட்ரல், ரிலிஜன் நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு தலைவர், கட்சியில ஒரு சிறுபான்மையினர் நலத்துறை, சிறுபான்மையினர் அணி கூட வச்சுக்காத ஒரு தலைவர் இதை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பண்ணலாம் கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு கடன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதனால யாரோ ஒருத்தன் இதை காரணம் காட்டி, நீங்க வந்து இமோஷனல் ஆகணும்னு அவசியம் கிடையாது, இதை ஒரு காரணமா காட்டி ட்ரிகர் பண்ணி வெட்டிக்கிட்டான்னா இது என்ன தீர்வு கொடுக்கும்? இதனால ஒருத்தன் பாதிக்கிறது தான் உங்களோட தேவையா? உங்களுக்கு பதில் வேணுமா தீர்வு வேணுமான்னு அதான் கேட்டேன். சார் விஜய் வந்து சார் வந்து ஏன் ரியாக்ட் பண்ணலாம் கேட்டேன். ரியாக்ட் பண்ணா இப்படிலாம் நடக்கணும் நீங்க ஒரு கற்பனையா நடக்காது. இல்ல சார், இப்ப சீமான் உங்களோட மாற்று அரசியல் பேசுற சீமான் வந்து அவர் வந்து தெளிவா சொல்றாரு, இதுல வந்து வாக்கு அரசியல் பார்க்க கூடாது, தப்பு பண்ணவனுக்கு நான் வாக்கு அரசியல்னு சொல்லவே இல்லையே. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட், அவர் சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவர் எல்லா பட்சத்திலும் போய் நிக்கிறாருல சார்.